Hi friends, welcome back to Mama Bemma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்க பெங்களூர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரே மழை फ्रेंड्स. மழை மயமா இருக்குது. யார் ஊர்ல மழை எல்லாம் பெய்யுது அப்படிங்கறது கண்டிப்பா சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டுல மழை பெய்யுது. இல்ல அதான் கேக்குறேன் நிறைய மழை பெய்யுதா அப்படின்றது சொல்லுங்க. பெங்களூர்லயும் பிச்சு உதறதாமா. அதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் கிச்சன் சின்னது அப்படின்னு இருக்கீங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இருக்கும் கிச்சன் அப்படிங்கறத. ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க நல்லா சொல்லுவீங்க இந்த கிச்சன் இப்படி பண்ணியா பேபிமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணிடுவேன். கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரிதான் இருக்கும். நாங்க சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் எல்லாமே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு ஃபுல் டே மழையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு vlog ஃபுல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்னைக்கு ஃப்ரைடே வந்துட்டு இன்னைக்கு என்னன்னா சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம காப்பாத்துல ஆண்டவர் மாதாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம தப்பிச்சிக்கிறோம். இருந்து நம்ம செய்யறோம்ல, நம்மள காப்பாத்துறாங்கல்ல, அதுதான் மெயின். சரியா? அதுதான் ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க காப்பாத்தலன்னா அந்த இடத்துல சாக்கு அடிச்ச இதுல கரண்ட் கம்பி பிடிச்ச குரங்கு மாதிரி தொங்கின்னு கிடப்போம். ஷாக் அடிச்சு கரிஞ்சு போய் கிடந்துருக்கோம். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா எங்க நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல விதமா தான் நடக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யாருக்குமே கெட்டது நினைச்சிருக்கவே மாட்டேன். ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செய்யறாங்கன்னா கூட சீப்ப நீ செய்ய அவ்வளவுதானே, நீ செஞ்சுட்டு போ, உனக்கு கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு தான் நான் விடுவனே தவிர திருப்பி போய் அவங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு என்னைக்குமே நான் நிக்கவே மாட்டேன். இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க கூட அவங்க அப்படி பேசிட்டாங்க, நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுமாங்க. கடவுள் பார்த்துப்பாரு, நீங்க அமைதியா உங்க வேலையை பாருங்க. நாயை கண்டா என்ன சொல்லுவாங்க, ஒரு சேத்துல கல் எறிஞ்சு விட்டா சேருதான் நம்ம மேல தெரிக்கும். அதனால அசிங்கத்துல கல் எடுத்து அடிச்சா அது நம்ம மேலதான் தெரிக்கும் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு அவங்க அவ்வளவுதான் நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு நீ காட்டணும் அப்படின்றதுனால நான் சைலண்டா விட்டுருவேன். அந்த மாதிரிதான் இப்ப மாமா நிறைய மாறி இருக்காரு. கரெக்டா? நான் வந்து அமைதியா இருக்கிறேன். மாறலாம் இல்ல, மாறிட்டேன் அவ்வளவுதான். மாறலாம் இல்ல. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அசிங்கம் எதுக்கு நீ ஆமா, அதனாலதான் ஒதுங்குறேன். அதனாலதான் ஒதுங்குறேன். அதுதான் அததான் சொல்ல வரேன். நம்ம இதுக்கு அசிங்கத்துக்கு போய் ஆளானே அவங்கவுங்க பண்றதை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க வந்து உள்ளுக்குள்ள காண்டு இருக்குது. ஆனா வெளிக்காட்ட கூடாது அப்படின்னு சைலண்டா இருக்கிறேன். அமைதி காப்பதே நன்று. யார பார்த்து நாங்க ஆசைப்பட மாட்டோம், கிட்ட சேர்க்க மாட்டேன். அவள்தான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஆசையை நம்ம நிறைவேற்றிப்போம். நமக்கு என்ன ஆசையோ அதை நோக்கி தான் நம்ம போயின்னு இருக்கோம். புரியுதா? மத்தவங்க ஆசை நம்மளுக்கு எதுக்கு? நமக்கு தேவையில்லை. நம்மளோட ஆசை என்ன, கோல்னா அதை அச்சீவ் பண்ண நம்ம எப்படி போகணும் அப்படிங்கறத நாங்க இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றோம். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் சொல்றேன். உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுல மட்டும் குறிக்கோளா இருங்க. யாரும் உங்களுக்கு என்ன தடங்கள் கொடுத்தாலும் அதை வந்து மைண்ட் பண்ணிட்டு அது பின்னாடி போயிடாம உங்க கோல் பின்னாடி போங்க. அதுதான் அதுக்காக தான் நானே இப்ப சைலண்டா இருக்கேன். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன அது அவள் தான். சைலண்டா அதை பார்ப்போம். நமக்கு 1000 இடைச்சல்கள் எல்லாரும் வரும். அதெல்லாம் வந்து இப்படி ஓரம் கட்டிட்டு நம்ம போக்கஸ் நம்ம கோல்ல மட்டும்தான் இருக்கணும். இதை பண்ணீங்கன்னாவே நிறைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நாங்களும் இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம். இத்தனை நாள் நான் சொன்னது கிடையாது நாங்க என்ன வழியில நாங்க போறோம் அப்படிங்கறத. ஏன் வழி தனி வழி, அவ்வளவுதான். தனி வழியில ஓடி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தொல்லையே இருக்காது. நம்ம பாட்டுக்கும் போயிடணும். போயிட்டே இருக்கலாம். கும்பல்ல போயிட்டு எதுக்கு மாட்டிக்கின்னு சிக்கிக்கின்னு. அதுதான் கரெக்ட். ஓகே, தனி வழியில ஓடிடணும். தலைவர் சொன்ன மாதிரி ஏன் வழி தனி வழி. இந்த இதுலயும் எனக்கு வேர்க்குது பாரு. வேர்க்கிறது நல்லதாமாப்பா. வேர்க்கிறது வந்து நம்மளோட என்னது இது வந்து என்னமோ வந்து இது வேலை செய்யுதுன்னு அர்த்தமாமா. வேர்த்தா என்ன வேலை செய்யுது? அந்த ஏதோ போட்டிருந்தாங்க வேர்க்கரோட இது வந்து ஏதோ மெட்டபாலிசம் ஏதோ. ஆமா, அது ஏதோ இது வெளில போகுது. அப்ப அவ்வளவு இருக்குது நம்மளுக்குன்ற அர்த்தம். அதனால அது வேலை செய்யுதுன்னு எனக்கு அர்த்தம். உடம்பு நல்லாதான் வேலை செய்யுது அப்படின்றது. சரி, ஓகே. நீ இப்ப என்ன வேலை செய்ய போற அதை சொல்லு முதல்ல. அதை விட்டுட்டு மத்த கதையெல்லாம் பேசினுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கதை, இன்னைக்கு என்ன பேச போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு நான் நண்டு வாங்கணும்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு இல்ல, காலி ஆயிடுச்சு. நாளைக்கு வருமாமா, பெத்த நண்டா வருமா. சரி, அதனால இன்னைக்கு மீன் தான் இருக்குன்னாரு. சரி மீன் சரி சாப்பிடலாம் அப்படின்னு. நீ இப்ப என்ன மீன் குழம்பு வைக்க போறியா, சாம்பார் வைக்க போறியா? சாம்பார் வச்சுட்டு மீன் வறுக்க போறேன். பெஸ்ட். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். சரி, அதனால சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் போட்டு பருப்பை வேக விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை பெய்யறதுனால ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளில போனாலே நனைஞ்சிடுறேன். கரைஞ்சிடுற மாதிரி நனைச்சிடுறேன். எரிச்சல் ஆயிடுது. பேபிமாவனே வந்து மழை பெஞ்சிச்சுன்னா காரசாரம் அப்படின்ட்டு இருக்கோம். மழை பெய்யும் போதே உனக்கு வேர்வையா ஊத்துது. என்ன முடிச்சிடுறேன் நான்.
சரி ஓகே. கிச்சனுக்கு வந்தாலே குளிச்சிடும் அது. நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாம ஏதாச்சும் தண்ணி கிண்ணி மேல போய் தெளிச்சு நான் அப்படி நகரும் போது தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு வந்து ஊத்துது அப்படின்றியான்னு தெரியல. பாத்துன்னு தானே இருக்கீங்க. சம்மர்ல எல்லாம் அட்டூழியம் தாழ முடியாது. இந்த வாட்டி சம்மர் அங்க மணிமங்கலத்துல அங்கெல்லாம் வேர்க்கல, நான் பாத்துட்டேன். இங்கதான் வேர்க்குது. ஏன்னா இது மேல மொட்டை மாடிங்கனால அவ்வளவு இது சூடு ஹீட் இறங்குதான்னு தெரியல. ஏன்னா அங்க ஆப்போசிட்ல அப்படியே ஏறி இருக்கிறதுனால அந்த சில்பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறோம். தெரியல, அங்க போனாதான் தெரியும். அங்க போனா ஒரு புதுசா ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த குறையை பேசிட்டு இருக்கோம் பேபிமா. ஓகே, பருப்பு தக்காளி வெங்காயம். ஆனா கிடைக்கும்பா. ஆமா, நாங்க நேத்து நம்ம நெய்பர் பிரேம் இருக்காருல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிரேம் கிட்ட பேசிட்டோம். பிரேம் கிட்ட பேசிட்டா நம்ம மீன் பிடிக்க கூட்டு போறாங்க. இல்ல முன்னாடி கூட யாரும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட அவர் மீன் பிடிக்கிறதுல ஆர்வமா இருக்காரா, அவரும் கூட்டின்னு போவாரு. அவர் மீன் பிடிப்பாராமா, நம்ம மீன் எல்லாம் பிடிக்கலாம் ஏரியில போய் என்ன போல பிரேம். அப்புறம் மீன் எங்க நிறைய எங்க ஆக்சுவலி அந்த ஜிலேபி மீன் பிடிக்கும். அங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சிங்காநல்லூர் ஏரியில ஜிலேபி மீன் பிடிச்சி வாங்கியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஜிலேபி மீன்லாம் வாங்கி சாப்பிடலாம். என்னது 3-4 நாள் பாத்திரமே எடுக்கல, வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, சாம்பாருக்கு பருப்பு வச்சாச்சு, அரிசி ஊற வச்சாச்சு, மீன் கழுவியாச்சு. இப்போ மீனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டு போய் உட்காந்துக்கலாம். நம்மளோட மசாலா எப்பயும் போடுற மசாலா தான். நல்லா போடுப்பா, மசாலா நிறைய போடுப்பா. நீ நிறைய போடுன்னு சாப்பிட விடாம பண்றப்ப மனுஷங்களை எப்பயும் போடுற மாதிரி போட்டுக்கிறப்ப விட்டுருப்பா. என்ன பிளாக் பாம்பெட் இருந்தது, அந்த சின்னதா இருக்கும்ல, ஆனா நான் வாங்கல. அது அதான் சங்கரா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய சங்கரா தானே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஓகே, இப்போ மசாலா போட்டு தடவி வச்சு ஊறப்பா. பிரியாணி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுப்பா வீட்டில். நேற்று கூட பிரியாணி தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வீட்டு பிரியாணி இல்லை, கட்ட பிரியாணி. என்னப்பா இவ்வளோ உப்பு? அடுத்த வாட்டி போகும்போது நம்ம லெமன் செடி மணிமங்கலத்தில் நம்ம லெமன் செடியிலேருந்து லெமன் பெருகினோம் நம்ம. நானும் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் போகும்போதெல்லாம் போய் அந்த லெமன் செடி கிட்ட நின்று பாக்குறேன், பழுத்துருதா இல்ல காய் பெருசாகுதுன்னு நான் பாக்குறேன். ஒன்னும் நடக்கல. அட்லீஸ்ட் அதை கட் பண்ணி பார்த்து அது அறுவடை பண்ணணும். அப்பதான் அது வந்து ஆசைப்பட்டு வளரும். அதை அறுவடை பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம்னா அது வளராது. பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தடவை போகும்போது அதை பிரிச்சுன்னு வந்து கத்தியோட வரேன். உடனே பிரிச்சு உடனே அறுக்கிறோம். அது எப்படிதான் இருக்குதுன்னு பாப்போம். அது லெமன் தானா இல்ல நார்த்தங்காவான்னு முதல்ல கண்டுபிடிப்போம். வெள்ளை பூசணிக்காய் வேற விதைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வளைஞ்சிருக்கு. பெரிய பூசணிக்காய், 2 பூசணிக்காய், பெரிய பூசணிக்காய் இருந்தது. பார்த்தேன் நானு. சரி ஓகே, கிரௌ பிரஸ்ட்காக வந்து இது பண்ணிடுவான் அப்படின்னு டிஸ்டிக்காய் உடச்சிடலாம். காசு கொடுத்து வாங்கினேன். திஷ்டிக்காயெல்லாம் நம்ம காசுல தான் வாங்கி உடைக்கணும். ஊராம்பட்டு செடியிலேருந்து பறிச்சின்னு வரக்கூடாது. அது ஓன் விளைச்சல். நீயா விளைச்ச அதை? யார் விளைச்சா என்ன, நம்ம போட்டதுதான்ப்பா. ஆனா அதை சாப்பிடுவாங்கல்ல பூசணிக்காய். நம்ம போட்டதுதான்ப்பா. நம்ம வாசக்கா அதுக்கு டிஸ்டி படிச்சோம்ல, அந்த விதை தான் அது. ஓ அப்படின்றியா? திஷ்டி நீ இங்கே தானே உடைச்சா? அது இருக்கிறது அங்கே இல்லை. ஆமா, ஸ்ப்ரெட் ஆகி பரவும் இல்ல. ரோட்ல எப்படி முளைக்கும்? ஓகே, அவ்வளவுதான். லெமனை பிரிஞ்சாச்சா? ஓகே, இப்போ வந்துட்டு மீன்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணி பிடி டம்ளர்ல லைட்டா. ஓவர் டார்ச்சர் பண்ற வீட்ல என்னது டார்ச்சர் பண்ற வீட்ல போன் தள்ளிடலாம். யாரு என்னையாமா? நேற்று வீடியோ பார்த்தேன். உங்களுக்குள்ள சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு 3 நேரம் சொன்னான். 3 குவாலிட்டியும் என்கிட்ட இருக்குதாமா. ஓ, யார் கூட சேரக்கூடாது குவாலிட்டி. அப்படி என்னடா குவாலிட்டி தெரியலையே. இன்னும் தெரியலையே. இந்த மாதிரி பீப்புள் கூட தான் இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும், அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சொல்லி நல்லது நடந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து நான் அப்பயே சொன்னேன் அதான் நீ பண்ணல, இப்போ நடந்திருக்கு பாரு, நீ பண்ணதான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பண்ணல அதெல்லாம் ரொம்ப வந்துச்சு. 3 இதுக்கு ஞாபகம் இருக்கும். மொத்தத்துல நல்லது சொல்றவங்களும் கொலை பண்ணிடணும்ன்றான். அதுதான் நடக்குதுங்க. நம்ம நல்லது சொன்னாலே பிள்ளைங்களுக்கு எரிச்சல் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மனால வாய் உங்களுக்கு நல்லா சொன்னா உங்களுக்கு நல்லா சொன்னீங்க. சொல்லு, உங்களுக்கு நல்லது சொன்னா என்னத்தை கிழிச்சிருவீங்க? எங்களுக்கு நல்லதா சொல்ற பாரு, எனக்கு நல்லதா என்னத்த சொல்லிக்கிற? உனக்கு அம்மாவுக்கு வேலை செய்ய மாட்டேன் நீ பிள்ளையான்னு கேக்குறது யாருக்கு சொல்லுங்க.
சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இது யாருக்கு நல்லது? எனக்கு நல்லதா இதுக்கு நல்லதா? இல்ல இதுக்கு நீங்களே பட்டிமன்றம். நீங்க சொல்லுங்க யாருக்கு நல்லது இது? எது? அம்மாக்கு வேலை செய்ய மாட்டேன்ற நீ எல்லாம் ஒரு பிள்ளையான்னு கேக்குறேன் அம்மா. இதெல்லாம் வந்து நல்லதா யாருக்கு நல்லதுன்னு சொல்லுங்க, யாருக்கு கெடுதல்னு சொல்லுங்க. இது என்ன தப்புன்னு எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது நல்லதுதான். ஆனா உனக்கு தான் பெனிஃபிட். உன் வேலை கம்மியாயிரும், நான் உட்காந்து வேலை செய்யணும்ல. பாத்தீங்களா எவ்வளவு அறிவா பேசுறாங்க. யார் ஊரை ஏமாத்துறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம். தெரிதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குதான் நம்ம வாயே திறக்கிறதுல. வாயை திறந்தா ரொம்ப புத்திசாலித்தனமா ரிசர்ச் பண்ணி பேசின தனமா பேசுவாங்க. இதை கேட்கும் போது அப்படியே மண்டையில 4 போட்டு காட்டுறோம். உங்க அம்மா 4 போட்டுதான் இப்படி வந்துருக்கியா? எங்க அம்மா எல்லாம் 4 போட்டுச்சுடா. உங்க அப்பாவும் போட்டு. எங்க அப்பாவும் போட்டாருடா. போடாம எல்லாம் நாங்க வரல இந்த நிலைமைக்குலாம். உங்களை போடாதனாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. அப்பவே 4 நீ முதல்ல விஷயத்த போடுப்பா. அதுல காரம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இதுக்கு மேல என்ன காரம்? இல்ல இது கலர் மாறல பாரு. கரெக்டா தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி அதிகம் ஊத்திட்ட மாதிரி தெரியுது. கரெக்டா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே. மூக்கு துடைக்கிறதுக்கு ஒண்ணு, மூஞ்சி துடைக்கிறதுக்கு ஒண்ணுன்னு எத்தனை வச்சுக்கிற பேர் நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வந்து நான் என்னன்னு சொல்றேன். கிச்சன் வந்து லென்த்தி கிச்சன். அங்க இப்போ 2 ஓப்பனா உங்களுக்கு இருக்கு. அதுல ஏதோ ஒரு ஓப்பன் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபுல்லாவே கிச்சன் தான். ஏன்னா திங்ஸ் வைக்கிறது ஒரு இடம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல திங்ஸ் வைக்கிறது, ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா குக்கிங், வாஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆனா உங்களுக்கு அதோட லுக்கு தெரியும். எல்லாரும் சொல்றீங்க சின்னதா இருக்கு. அந்த டேபிள் டாப் சைஸ் மட்டும் தான் சின்னது, ஆனா அது பெரிய கிச்சன். அது வந்து நான் இன்டீரியர் சொல்லி மாத்தி இன்டீரியர் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அதோட லுக்கு தெரியும். அதுவும் இல்லாம எனக்கு பின்னாடி இடம் இருக்கு. அந்த பின்னாடி இடத்த ஏன் விட்டீங்க? அதையும் சேர்த்து கிச்சனா வலிச்சிருக்கலாம் இல்ல, உங்களுக்கு பெரிய கிச்சனா கிடைச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எனக்கு பின்னாடி இடம் வேணுங்கிறது என்னோட ஆசை. நான் வந்து மீன் கழுவுறது, நண்டு கழுவுறது எல்லாத்தையும் கழுவிப்போம், பிரியாணி பண்ணுவோம். பின்னாடி வந்துட்டு ஒரு அடுப்பு வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து நின்று குக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து பின்னாடி தான் செய்ய முடியும். ஏன்னா அப்பதான் இடம் இருக்கும் நமக்கு. எல்லாமே கிச்சனை நம்மளால செய்ய முடியாது கும்பல் சேர்ந்தா அப்படின்னா. அது ஒரு ஜாலி. அதனால அந்த பின்னாடி இடம் வேணும் அப்படிங்கறதுனால நான் விட்டுருக்கேன். அதெல்லாம் 1 by 1 நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. இப்படிதான் வீடு வந்து ஐடியா பண்ணி கட்டியிருக்கோம் அப்படிங்கறது. பேசாம இப்படி பண்ணிடலாமாப்பா? பின்னால காம்பவுண்ட் வால் போட்டு அந்த இடத்துல ஒரு டேபிள் டாப் புதுசா வச்சுடு. நீ அங்கேயும் கிச்சன் வச்சுக்கோ. எனக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்கு. நான் வந்து சின்னதா தான் ஐடியா பண்ணிருக்கேன். இது பழைய காலத்து மாடல். இது ஆக்சுவலி தெரியும்ல, பேக் சைடுல அப்படியே வந்து கிச்சன் மாதிரி வைக்கிறது. பேக் சைடுல இடம் இருக்கிறது, காத்தோட்டம் வேணும், ஏதாவது புழங்கணும் அப்படிங்கறது வந்து வச்சிருப்பேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த லொகேஷனுக்குள்ள தான் புழங்க முடியும். வெளியில அவுட்டர் ஏரியா எந்த ஒரு ஏரியாவும் புழங்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு இருக்கிறது பிடிக்காது. அதனால கிச்சனுக்கு பேக் சைட்ல கொஞ்சம் ஓப்பன் பண்ண காத்து வரணும், வேடிக்கை பார்க்கணும். நம்ம ஏதாவது போயிட்டு உட்காந்து லெஷரா ஏதாவது வாஷ் பண்ணணும். இப்ப நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளால இங்க நின்று வாஷ் பண்ண முடியாது. அதெல்லாம் எடுத்துன்னு போய் வெளில போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீட்டா காய வச்சு எடுத்துன்னு வரலாம். அந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிச்சன் கட்டியிருக்கேன். அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து கிச்சன் தனியா கிச்சன் டூர் போடும்போது நீங்க பாருங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும், பிடிக்கும். நீ வந்து பேக் சைட்ல அந்த துணி துவைக்கிற கல்லு கிரானைட்லயே வச்சிடலாம். கிரானைட் தான் நிறைய இருக்குது நம்ம கிட்ட. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உட்கார சிட்டிங் ஏரியா எல்லாம் பண்ணலாம், நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒர்க்கோட எல்லாம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பாத்துப்போம். அதெல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் வேணாம். இப்பெல்லாம் அது பண்ண முடியாது. அதெல்லாம் பின்னாடி 1 by 1 கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சங்கரா மீன் புது மீன். ஆனா ஏன் இந்த பேபிமா இப்படி புட்டு தூளாக்கிடுதுன்னு தெரியல. எனக்கு தூளாயிடுச்சு, அது ஒழுங்கா வரல. கல்லுல ஃப்ரெஷ்ஷான மீன் தான், எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பரா இருந்தது. அந்த புண்டு போனதுலாம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. மீனை விட சாம்பார் தான் நல்லா இருக்குது. மீனும் சூப்பரா இருக்குது. அந்த சாம்பாருக்கு மீன் ஒரு வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். அது ரொம்ப அப்படியே ரசிச்சு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குது. நீங்க அதிகமாக சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாம் எப்பயுமே லேட்டு தான் எங்களுக்கு.